மத்த பிள்ளைங்க மாதிரி லவ் கிவ்னு திரிஞ்சுன்னு இல்லாம குடும்பமே தேடின்னு இருக்கிறானா? நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கவே மாட்டேன். நான் கீழ்ச்ச போட்ட என் பிள்ளை தாண்டவே தாண்டாது. நம்ம காட்டுற பொண்ணை தான் பிள்ளை ஏத்துக்குவோம். எனக்கு அவளை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணோம். சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். எல்லாரும் முன்னாடி தலை குனிய வச்சிடாது. எங்களை வீட்டை விட்டு கிளம்பிடு, வெளியில போயிட்டு நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏங்க இவனை இப்ப வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சுங்க. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன். பார்த்து ரொம்ப நாளா ஆகுது. என்ன விஷயம்? டிஃபன் வாங்கி போலாம் வந்தேன். என்ன டிஃபன்லாம்? சாப்பாடு வீட்டில் செய்யலையா? இல்லை, என்னத்த சொல்லுறது. என்ன வீட்டில் பையன் வந்து லவ் பண்ணிட்டான். அது வந்து வீட்டில் ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. அது சண்டை போட்டு சாப்பாடு வீட்டில் செய்யலை. அதே 2-3 நாள் ஆயிடுச்சு. அப்படியே லோட் போட்டு கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சொன்னா அவன் ஏற்றுக்கிறம்மா, பக்கத்தில் இல்லை, கட்டினா அதான் கட்டுவான்றான். இல்லை, இப்போ காலகட்டத்துக்குலாம் வந்து காதல்ன்றது ஒரு பெருசாகவே இல்லையே. அதை போய் நீ பெருசாக எடுத்துக்கின்னு பிரச்சனையை ஆகிக்கின்னு அது சரியான முறையில் சால்வ் பண்ணல. என்ன யாரு குளம் கோத்திரம் ஒன்றுமே தெரியாது. நம்ம ஜாதிலாம் இப்போலாம் போயிடுச்சுப்பா. காதல் வந்து தான் ஜாதியை மறைச்சிச்சு. அது எல்லாமே மாற்றி போச்சு. இப்போ போய் ஜாதியெல்லாம் பற்றி பேசினுக்கிற. போய் உட்காந்து பேசு, குடும்பமாக உட்காந்து பேசுங்க. எல்லாம் பேசினா சரியாயிடும். நம்ம கூட ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க தான் அதை வந்து இல்லை, என் புள்ள வந்து என்னை பழி வாங்கிட்டான், ஏமாத்திட்டான் சொல்ல கேட்பவங்களோட வேதனை அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம வந்து உட்காந்து பேசினா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பார்த்து நல்லபடியா பார்த்து பேசி பசங்களை நல்லபடியா சேர்த்து வை. சொல்லுங்க. ஏமா அவன் ஒரு பக்கம் உட்காந்து கிடக்குறான், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். நீ இப்படி வந்து பறி கொடுத்த மாதிரி உட்காந்து கிடக்குற. 2 நாளா அவனும் சாப்பிடல, நீயும் சாப்பிடல. வாங்கி வந்து சோறு அப்படி அப்படியே கிடக்குது. என்னதான் நினைச்சுன்னுக்குறீங்க? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனோட சேர்ந்து நானும் பட்னி கிடந்து சாகணும். அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டின்னு வருவான். அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? கண்டதை ஈத்துன்னு வந்து நம்ம குடும்பத்துல விட்டுக்க முடியுமா? நம்ம குலதெய்வம் அதெல்லாம் ஏத்துக்குமா? சரி, நான் அவட பேசுறேம்மா. பேசிட்டு அவன் பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி நான் சொல்றேன். ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஏதாவது பண்ணுங்க. நம்ம தலையெழுத்திதான் என்ன பண்ணி தொலையுது. பிள்ளைய பெத்துட்டாக்கா இதெல்லாம் சகிச்சுக்கின்னு வாழணும்ன்றது இப்பதான் பழக வேண்டியதா இருக்குது எல்லாத்தையும். நம்ம பிள்ளையோட சந்தோஷமா முக்கியம். அதான் மத்த பிள்ளைங்களாட்ட நம்ம பிள்ளை இருக்காதுன்றது எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நான். எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நான் கீச்சக்கோட்டை தாண்ட மாட்டான், கீச்சக்கோட்டை தாண்ட மாட்டான்னு புள்ளைய வளர்த்து இப்ப இந்த அளவுக்கு நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். எவ்வளவு கௌரவமா வாழ்ந்து தெரியுமா நானு? இப்ப சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. சொந்த பந்தங்களெல்லாம் பார்க்காத, சுற்றாரெல்லாம் பார்க்காத. நம்ம புள்ள லைஃப் தான் முக்கியம். என்ன பண்றது? நம்ம தலையெழுத்திட்டே போக வேண்டியதுதான். சரி, ஏதோ அவன் விருப்பப்படுறான், ஜாதகம் எல்லாம் சரியா இருந்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போட தெத்தி விட்டுருவேன். நான் நம்ம கூட நம்ம வச்சுன்னு வாழவே மாட்டேன் நான். சரி, நான் ஒன்னும் அவன்கிட்ட பேசி இந்த பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி சொல்லட்டுமா? ஜாதகம் பார்த்து அப்புறம் முடிவு பண்ணுவோமா? ஜாதகம் கரெக்டா இருந்து எல்லாமே பொருத்தம் கரெக்டா இருந்தது அப்படின்னாக்கா நம்ம ஏத்துக்கலாங்க. சரிம்மா, நான் அவன்கிட்ட பேசி ஜாதகத்தை வாங்கி நான் சொல்றேன். என்ன சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும். சாப்பிட சாப்பிடு. அவனே வந்து சாப்பிட சொல்றான். சரியா? சரிங்க, சாப்பிடு.
ஹலோ, பா கொஞ்சம் கீழே இறங்கி வா. சொல்லுங்க. நான் அம்மாட்ட பேசிட்டேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணோட ஜாதகத்தை வாங்கின சொல்லு, ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா. உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அம்மா ஆசைப்படுறாங்களா அந்த ஒரு விஷயத்தையாவது செய்ய. சரி, நான் கேட்குறேன், கேட்டு வாங்க. வணக்கம் சாமி. ஆமா ஆமா, உட்காருங்க. உங்ககிட்ட 10 ஜாதகம் பாத்தீங்களாமா? பார்த்தோம் சாமி. என்னாச்சு உங்க தயங்குறீங்க? அதை ஏன் சாமி கேக்குறீங்க? 10 ஜாதகத்தை எடுத்து பையன்கிட்ட காமிச்சு ஏதாவது பொண்ணு புடிச்சிருக்காப்பான்னு கேக்குறப்பதான் சொல்றான் நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்ட்டு. இந்த காலத்து பசங்களே இப்படி நம்ம இருக்கிறாங்க, யாரையும் நம்பி எதுவுமே செய்யவும் முடியல, செஞ்சாலும் பெத்தவங்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானு 2 வருஷமா உங்களையும் கஷ்டப்படுத்தி நானும் ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி ஏதாவது பொண்ணு பார்த்து தேடி தேடி எடுத்துன்னு வந்து கொடுத்தாக்கா இந்த டைம்ல வந்து சொல்றான். முன்னாடியே சொன்னா நம்மளுடைய அலைச்சலாவது கம்மியா இருக்கும். கண்டிப்பா. என்ன பண்ண போறீங்க? அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவான்னு ஒத்த காலில நிக்கிறான் சாமி. சரி, அந்த பொண்ணோட ஜாதகம் எடுத்து வந்திருக்கீங்களா? ஆமா சாமி, கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் 10 பொருத்தமும் கரெக்டாக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க சாமி. இந்த பொண்ணோட ஜாதகம் சுத்தமா சரியில்லைம்மா. பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்றதுக்கும் இல்லை. வேற என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. பையன் ஆசைப்பட்டானே சாமி, ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க, அதை செஞ்சிடலாம். பையன் ஆசைப்பட்டாலும் சரி, நம்ம பெரியவங்களா இருந்து நம்ம தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். என்னன்னாக்கா, இது வந்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கழுத்துல தாலி தங்காது. இதுக்கப்புறம் முடிவு உங்ககிட்ட நீங்க பாத்துங்க. நானும் வேணான்னு எத்தனையோ தலைப்பாட அடிச்சுக்கினேன் சாமி, அவன் கேட்க மாட்டான். கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு தொல்லை புட்டுன்னு இருக்கான். சரி, நான் அவன் ஜாதகமாவது பார்த்துட்டு சரியா இருந்தாக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னாக்கா இப்படி தாலிக்கே ஆபத்து வரும்னு நான் நினைக்கவே இல்லை சாமி. நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டான், என்ன பண்ணி தொலைக்கிறது? இனி எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, இதுக்கு எதுவும் பரிகாரமும் கிடையாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போதைக்கு இந்த ஜாதகம் வேண்டாம். சரி சாமி, நான் போய் எப்படியாவது என் பிள்ளையோட மனசை கண்டிப்பா மாத்திதான் ஆகணும். நான் மாத்துறேன் சாமி. சரிம்மா. சரி, நான் வரட்டுங்களா?